அவர் வருத்தம் தெரிவித்த வீடியோ வழியில் வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு ட்விட்டு போடுறாங்க. இந்த மாதிரி வந்து மைக் இருந்ததுனால பேசுறதெல்லாம் புத்திசாலித்தனம் ஆயிராது, நகைச்சுவை ஆயிராது, அவங்க முட்டாள்தனத்தை தான் இது வந்து பிரதிபலிக்கும், முட்டாள்தனத்தை தான் இது எதிரொலிக்கும், பேசுறவங்களுடைய தரத்தை தான் இது காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டாங்க. இது பார்த்திபனுக்கு ரொம்ப மனவலியை ஏற்படுத்திச்சு. உண்மையாலுமே சார், ஒரு பார்த்திபன் ஒரு சீனியர் நடிகர், அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை பற்றி அந்த கமெண்ட் அடிச்சது சரியா தப்பா அப்படின்னா நான் சரின்னு தான் சொல்வேன். ஏன் சொல்லக்கூடாது? ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. ஒரு நடிகர் வந்து மனைவியோட இருக்காரு, அந்த மனைவி வந்து விவாகரத்துக்கு வழக்கு கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அந்த பிரிவுக்கே ஒரு நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட பேரை அவங்க நாகரிகமா தவிர்த்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நடிகையோட ஜோடி போட்டு இந்த நடிகர் வராரு ஒரு திருமணத்துக்கு. அது வந்து எப்படி சரியான விஷயமா இருக்கும்? ஒரு நடிகரா நீங்க வந்து இந்த மாதிரி வந்தா கூட அது சீப்பான செயலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மனைவி, கட்டின மனைவி விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கும் சட்டப்பூர்வ மனைவிங்கிறது சங்கீதா இன்னைக்கும். அது விவாகரத்து வந்து அது நோட்டீஸ் 2 பேருக்கும் வந்து சம்பந்தப்பட்டவங்க விவாகரத்து பண்ணி ஆயிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் அது வந்து 2 பேரும் தான் கணவன் மனைவி. அந்த கடைசி நாள் காலையில கோர்ட்ல நிக்கிறாங்கல்ல, அன்னைக்கு தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு கூட இவங்க கணவன் மனைவி தான். திரும்பி வரும்போது தான் இவங்க வந்து செப்பரேட் ஆகி வராங்க, வேற வேற கார்ல போறதுக்கோ வேற வேற கணவன் மனைவி இல்லைன்னு ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நடிகையை கூட்டிட்டு இந்த நடிகர் வராருன்னா ஒரு நடிகரா இந்த செயலே வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய செயல்.